வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தோம்னாக்கோ கொஸ்டின் டேக்கை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு இது வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தோம்னாக்கோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து கொஸ்டின் டேக் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் ஒரு நோட் எடுத்து இங்கே நான் என்னென்னலாம் சொல்கிறேனோ அதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டீங்களாக்கோ இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் டயத்தில் வந்து இது நீங்கள் சும்மா ஓரலாக நீங்கள் திருப்பி பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன டாபிக் தான் அந்த கொஸ்டின் டேக்கு. ரொம்ப ஈஸியாக பார்த்துருவோம். நான் கொஸ்டின் டேக்குனா என்ன, எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, இது அப்படிலாம் நான் போகவே இல்லை. நீங்கள் வந்து எக்ஸாமில் கொஸ்டின் டேக்கில் கேட்டிருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதை மட்டும்தான் இப்போ நான் நடத்த போகிறேன். ஸோ வந்து நம்ம ரொம்ப கிறிஸ்பாக நம்ம போயிடுவோம். ஓகேவா? இப்போ முதல்ல நம்ம கொஸ்டின் டேக்கில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. கேட்ட உடனே இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பி வெர்ப் வந்து அங்கே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஆம் இருக்கா, இஸ் இருக்கா, ஆர் இருக்கா, வாஸ் இருக்கா, வேர் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா, இதில் எந்த வார்த்தை அங்கே நம்மளுக்கு பி வெர்ப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ரெண்டாவது மெயின் வெர்பு. ஓகேவா? ரெண்டாவது என்ன பண்ணால் மெயின் வெர்பு. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சென்டென்ஸில் வந்து பி வெர்பே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக மெயின் வெர்புக்கு போயிடுவாங்க. அப்போ இந்த வார்த்தைகள்லாம் இல்லைன்னா நான் அடுத்து என்ன பார்க்கணும், மெயின் வெர்பு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த மெயின் வெர்பு வந்து இப்போ வந்து பிளேன் இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே. நம்ம இந்த பிளேவை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா டூன்னு எடுத்துக்கணும். நம்ம ஆன்சர் பண்ணும்போது எப்படி எடுத்துக்கணும், டூன்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ பிளேடுன்னு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அடுத்து என்னென்னா, நம்ம பிளே இல்லை பிளேடுன்னு இருக்குது. அப்போனா நம்ம ஆன்சருக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும்னா டிட் எடுத்துக்கணும். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும், பாஸ்ட் டென்ஸுக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும், டிட் எடுத்துக்கணும். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குன்னு வச்சுக்கிறோமே, பிளேஸ்ன்னு சொல்லி வெர்பு கூட எஸ் சேர்ந்து இருக்குது அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும், ஆன்சருக்கு டஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், பி வெர்பு என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். இருந்துருச்சாக்கா அங்கேயே ஆன்சர் நம்ம எடுத்துடலாம். ஸோ ஓகே, அங்கே எடுக்கலை. அங்கே வந்து நமக்கு என்ன, அந்த பி வெர்ப் வந்து இந்த எதுவுமே இல்லை. ஆம் இல்லை, இஸ் இல்லை, ஆர் இல்லை, வாஸ் இல்லை, வேர் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணோம்னா மெயின் வெர்ப்பை பார்க்க போகிறேன். மெயின் வெர்ப்பு வந்து பிளேன் இருக்கா, பிளேடுன்னு இருக்கா, பிளேஸ் இருக்கான்னு பார்க்க போகிறேன். பிளேன் இருந்தால் நம்ம டூ தான் நம்மளுக்கு ஆன்சரை எடுத்துக்கிற போகிறோம். பிளேடுன்னு இருந்தால் டிட்டை தான் நம்ம ஆன்சரை எடுத்துக்கணும். வெர்பு கூட எஸ் சேர்ந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருந்தால் நம்ம டஸ்ஸை ஆன்சராக எடுத்துக்கணும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரிஞ்சா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது பி வெர்ப் எது இல்லைன்னும் போது மெயின் வெர்ப்பை பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ அதுவும் இல்லைன்னும் போது நம்மளுக்கு என்னென்னா மாடல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். மாடல்ஸ்னால் என்ன, இந்த பி வெர்ப்பு இல்லை, நம்ம அதையும் கண்டுபிடிக்க முடியல, மெயின் வெர்ப்பும் கண்டுபிடிக்க முடியலன்னா நம்மளுக்கு அடுத்து என்ன இருக்குன்னா, இந்த மாடல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். கேன், குட்டு, மஸ்ட்டு, சேலு, சுட்டு, வில்லு, வுட்டு, மஸ்ட்டு, இந்த மாதிரி மாடல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சாக்கும் அதைத்தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆன்சராக எடுத்துக்கணும். ஓகேவா? அதான் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆன்சராக எடுத்துக்கணும். அதுதான் ஆன்சர். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம், பி வெர்ப் இருக்கான்னு பார்க்க போகிறோம். அது இல்லைன்னா மெயின் வெர்ப் பார்க்க போகிறோம். அதுவும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னு போது மாடல்ஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம், மாடல்ஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். அதில் அது போக நம்மளுக்கு வந்து என்னென்னா பெர்ஃபெக்டில் இருக்கக்கூடிய டென்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லைன்னு போது ஹேவோ, ஹேஸோ, ஹேடோ இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஹேவ் இருக்கா, ஹேஸ் இருக்கா, ஹேர்ட் இருக்கான்னு பார்க்க போகிறோம். அப்போ இதில் ஏதோ ஒரு வார்த்தை அங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கணும். அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதோட இடத்துல நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிற போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, அதுக்கடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். பாசிட்டிவ்னா என்ன, பாசிட்டிவ்னா என்னென்னா அங்கே நாட்டு இருக்காது. பாசிட்டிவ்னா என்ன, அங்கே நாட்டு இருக்காது. ஓகேவா? நெகட்டிவ்னா என்ன, நாட்டு இருக்கும். இருந்துச்சாக்க என்னது, நெகட்டிவ். ஓகேவா? அப்போ முதல்ல பி வெர்ப் பார்க்க போகிறோம், அதுக்கடுத்து மெயின் வெர்ப் பார்க்க போகிறோம், அதுவும் இல்லைன்னு போது மாடல்ஸ் பார்க்க போகிறோம், அதுக்கடுத்து ஹேவு, ஹேஸு, ஹேர்டு பார்க்க போகிறோம். இதை எடுத்துகிட்டு அதோடு தான் நம்மளுடைய ஆன்சருடைய ஃபஸ்ட்டு வார்த்தை. அதான் நம்மளுடைய ஆன்சருடைய ஃபஸ்ட்டு வார்த்தை. அது என்ன வேணாலும் இருக்கலாம், நம்மளுக்கு என்ன இருக்கோ அதுதான் என்னது நம்மளுடைய ஆன்சருடைய ஃபஸ்ட்டு வார்த்தை. ஒரு வேளை ஓகேவா, அந்த இதில் நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். அப்போ சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் நம்ம நெகட்டிவாக எழுதணும். அவ்வளோதான் மேட்ரு. ஒருவேளை சென்டென்ஸ் நெகட்டிவாக இருந்துச்சாக்கும் நம்ம பாசிட்டிவாக எழுதணும். அப்போ நெகட்டிவாக இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா நாட்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ நம்ம இது ஆன்சர் எழுதும்பொழுது இப்போ நம்ம பி வெர்ப்பு வந்து ஆர்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கிறோமே. ஃபஸ்ட் நம்ம பி வெர்ப்பு ஆர்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இது கூட என்ன சேர்த்து எழுதணும்னா, இப்போ நெகட்டிவாக வந்து அங்கே நாட்டுன்னு இருந்துச்சாக்கும் நம்ம நாட்டு போடாமல் அப்படியே எழுதுகிறவர் தான் ஆன்சர். ஓகேவா? ஒருவேளை இங்கே வந்து என்னென்னா இது நெகட்டிவாக இல்லை பாசிட்டிவாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம், நாட் சேர்த்து எழுதணும். அந்த நாட் எப்படின்னா NOT தான் நாட்டு. பட் நம்ம இங்கே கொஸ்டின் டேக்கில் எழுதும்பொழுது N apostrophe T, N
அஃபாஸ்ட்ரபி டீன்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம். இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பி வெர்பு கிடைக்கல. மெயின் வெர்புக்கு போகிறோம். மெயின் வெர்பில் இந்த டூ டிட்டு டஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். நம்மளுக்கு நேரடியாக டூ டிட்டு டஸ் இருக்காது. நம்மளுக்கு மெயின் வெர்பு இப்படி தான் இருக்கும். இங்கே என்ன வேணாலும் இருக்கலாம். ப்ளே, பிளேஸ்ட், ப்ளே, கோ, வெண்ட், கான், ஏதோ ஒன்று இருக்கும். கோஸ்ன்னு இருக்கும் அல்லது வெண்ட்டுன்னு இருக்கும். ஏதோ ஒன்று இருக்கும். அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் நம்ம டூ சேர்க்க போகிறோம். பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் டிட்டு சேர்க்க போகிறோம். சிம்பிள் ப்ரெசென்ட்டாக இருந்தால் நம்ம டஸ்ஸு சேர்க்க போகிறோம். அதுவும் இல்லைன்னும் பொழுது மாடல்ஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். மாடல்ஸ் இருந்துச்சாக்கா அதுதான் ஆன்சர். இப்போ கேன் இருக்குன்னு வச்சுக்கிறோமே, அதை அப்படியே நம்ம எடுத்துக்கிற போகிறோம். ஓகேவா? இப்போ அது பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், நாட் சேர்த்துக்கிற போகிறோம். இல்லை நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்குன்னா நம்ம நாட் சேர்க்காமல் எழுத போகிறோம். அவ்வளோதான் ஆன்சர். ஆன்சரை எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவில் நம்மளுக்கு வெறும் நாட் மட்டும்தான் இருக்குமாண்டா, இருக்காது. இதை நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கணும், எழுதி வச்சுக்கணும். இதை நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கணும், எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு நீங்கள் இதை அப்படியே என்ன பண்ணணும், ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்தணும். இந்தந்த வார்த்தைகள்லாம் இருந்துச்சாக்கும் அது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். இந்தந்த வார்த்தைகள்லாம் இருந்துச்சாக்கும் நெகட்டிவ் சென்டென்ஸ். என்னென்ன வார்த்தை, நத்திங் இருந்தாலும் அது நெகட்டிவ் தான். நோன்னு இருந்தாலும் அது நெகட்டிவ் தான். நெய்தர்ன்னு இருந்தாலும் அது நெகட்டிவ் தான். பேர்லின்னு இருந்தாலும் அது நெகட்டிவ் தான். ஸ்கேர்ஸ்லின்னு இருந்தாலும் அது நெகட்டிவ் தான். ஹார்ட்லி, செல்டம், நோபடி, நன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே நெகட்டிவ் தான். அப்போ இந்த வார்த்தைகள் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தால் நம்ம எப்படி எழுதணும்னா, நாட் சேர்க்காம பாசிட்டிவாக நம்ம ஆன்சர் எழுதணும். நாட் சேர்க்காம நம்ம என்ன பண்ணணும், பாசிட்டிவாக ஆன்சர் எழுதணும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரு தடவை மனப்பாடம் கூட முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க. நத்திங், நோ, நெய்தர், பேர்லி, ஸ்கேர்ஸ்லி, ஹார்ட்லி, செல்டம், நோபடி, நன், இந்த வார்த்தையெல்லாம் இருந்துச்சாக்கும் இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சொற்கள். ஓகேவா? இதெல்லாம் என்னது, நெகட்டிவான வேர்ட்ஸ்ன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் இருந்துச்சாக்கா நம்ம என்ன எழுதணும், நாட்டு சேர்க்காமல் இருக்க தான் ஆன்சர். எந்த ஆப்ஷன் வந்து இந்த வார்த்தையில் ஏதோ ஒன்று இருக்குது, நாட்டு சேர்க்காமல் இருக்க தான் ஆன்சர். அதை எடுத்தே நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இது போக நம்ம கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு சில இடத்துல கொடுத்துருப்பாங்க, அதுவும் நெகட்டிவ் தான். எப்படின்னா ஓன்ட்டுன்னு இருக்கும். ஓன்ட்டுன்றதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, வில் கூட்டல் நாட்டு தான் ஓன்ட். ஓன்ட்டுன்றது என்னது, வில் கூட்டல் நாட்டு தான் என்னது ஓன்ட். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும், வில்லை மட்டும் எடுத்துக்கணும். ஓன்ட்டுன்னு கொடுத்துருந்தா என்ன பண்ணிடணும், வில்லை மட்டும் நம்ம எடுத்துடணும். ஒருவேளை வில்லு கொடுத்துருக்குன்னு வச்சுக்குவேன், வில்லு கொடுத்துருக்கு, பட் இங்கே என்னவா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கிறோமே, நம்ம என்ன பண்ணோம், நெகட்டிவாக எழுதும்போது ஓன்ட்டுன்றதை தான் ஆன்சர் எழுதணும். வில் நாட்டுன்னு எடுத்துடக்கூடாது. என்ன பண்ணிடக்கூடாது, வில் நாட்டுன்னு எடுத்துடக்கூடாது. அதுக்கு பேர் என்ன எழுதணும், ஓன்ட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், ஆன்சராக எடுக்கணும். ஓகேவா சார்? நீங்கள் தானே சார் சொன்னீங்க, நான் கேன்னு எடுத்துட்டேன். கேன் எடுத்தோடனே அங்கே நான் சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது, நான் நெகட்டிவாக இருக்கும்பொழுது கேன் நாட்டுக்கு நான் நாட் சேர்த்து எழுதிட்டேன்டா, அது மட்டும் இங்கே மட்டும் அப்ளை ஆகாது. எங்கே அப்ளை ஆகாது, இந்த ஓன்ட்டில் மட்டும் அப்ளை ஆகாது. ஓன்ட்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், அதை ரெண்டாக பிரிக்கும் பொழுது வில் கூட்டல் நாட்டுன்னு தான் பிரிக்கணும். ஒருவேளை வில் என்ற பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருந்துச்சாக்கும் நம்ம ஆன்சர் வந்து ஓன்ட்டு தான் ஆன்சர் எடுக்கணும். அது போக இன்னொன்று கொடுத்துருப்பாங்க, லெட்டஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. லெட்டஸ் அஸ்ன்றது நம்மளுக்கு தெரியும், அது ப்ளூரலை குறிக்கும், நாங்கள் என்பதை குறிக்கும். அதனால் நம்ம வி எடுத்துகிறோம். இந்த லெட்டுன்னு வந்துட்டாலே நீங்கள் ஆன்சர் என்ன எடுத்தணும், சேல் தான் ஆன்சர். ஓகே, இந்த செல்லுக்கும் வில்லுக்கும் மட்டும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. மாடல்ஸில் மற்ற மாடல்ஸ்லாம் பிரச்சனை இல்லை. மற்ற மாடல்ஸ்லாம் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். கேனு, குட்டு, மஸ்ட்டு, இதெல்லாம் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இந்த வில்லுக்கும் இந்த சேலுக்கு மட்டும் என்னென்னா இந்த ரெண்டு கீவேர்டை மட்டும் யாபத்தில் வச்சுக்கோங்க. மற்ற இடத்துல சேல் வரும்பொழுது நீங்கள் சேல் தான் போடணும், சேல் நாட் தான் போடணும். ஓகேவா? இந்த லெட்டஸ் வந்தால் மட்டும் நீங்கள் என்ன போட்டணும், அதை சேல்வின்னு ஆன்சர் எடுத்துடணும். லெட்டஸ் இப்படியும் கொடுக்கலாம், லெட் கொடுத்து அஃபாஸ்டபி கொடுத்து எஸ்ஸும் கொடுக்கலாம், அல்லது லெட்டஸ் என்ற வார்த்தையும் நம்மளுக்கு கொடுக்கலாம், லெட்டஸ் என்ற வார்த்தையும் கொடுக்கலாம். ஓகேவா? அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவை நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நம்ம ஆன்சர் எடுத்தமாக்கோம். இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேவா? இதை வச்சு எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது? மொத்தமே ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொன்னீங்க, பி வெர்ப் என்னன்னு கண்டுபிடிங்க. நீங்கள் ஆமு, இஸ்ஸு, ஆறு, வாசு, வேறுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த பி வெர்ப்பில் ஒன்று இருக்குது, இந்த ஆம் இருக்குல்ல, இந்த ஆமுக்கு மட்டும் நம்ம இது என்ன எடுத்துக்கணும்னா ஆர்னு எடுத்துக்கணும். ஆம் வந்துச்சாக்க என்ன பண்ணிக்கணும், ஆர்னு எடுத்துக்கணும். இதையும் நீங்கள் ஒரு ரவுண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக நம்மளை குழப்பப்படுறதுக்கு கஷ்டமாக கேட்கணுன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. எதெல்லாம் எக்ஸப்ஷனலாக இருக்கோ அதை தான் நம்மளுக்கு என்ன பண்ணி வச்சுருப்பான், கொஸ்டினாக கேட்டு வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்,
ஆன்சர் பண்ணலாம். இந்த ஆமுக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷனல் இருக்குது. ஆம் வந்தால் நம்ம என்ன எடுத்துக்கணும், இதை ஆம் தான் இருக்கும். இங்கே வந்து பி வெறுப்பு வேறு எதுவுமே இருக்காது. இந்த ஆம்டு வந்தால் நம்ம என்னவா எடுத்துடணும், ஆர்னு எடுத்துடணும். ஆம்டு வந்துச்சாக்க என்ன பண்ணணும், ஆர்னு எடுத்துடணும். அப்புறம் சென்டென்ஸ் நம்ம வாசிக்கும்போது அது நெகட்டிவாக இருந்துச்சாக்கும் வெறும் ஆர் மட்டும் போட போகிறோம். பாசிட்டிவாக இருந்துச்சாக்கா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர் நாட் சேர்த்து எழுத போகிறோம். அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் மெயின் வெறுப்பு என்னன்னு பார்க்க போகிறோம். மெயின் வெறுப்புக்கு நம்ம டூ டிட்டு டஸ்ஸு சேர்த்து எழுத போகிறோம். அது எப்படி சேர்க்கணும்னு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து மாடல்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். மாடல்ஸ் இருந்துச்சாக்கும் அதையும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், அதுதான் ஆன்சர். ஓகேவா, அதுதான் என்னது ஆன்சர். அதுக்கடுத்து ஹேவு ஹேஸு ஹேடு எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து தான் இந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்க போகிறோம். நெகட்டிவாக இருந்தால் வெறும் நாட்டு மட்டும் இருக்காது, அது போக ஒரு சில வார்த்தைகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கும். நீங்கள் அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்கு, இதுக்கு அதுக்கெல்லாம் நான் போகவே இல்லை. அதுக்கான நம்மளுக்கு நேரமும் இல்லை. ஓகேவா, நம்மளுக்கு இன்னும் 30 நாளில் எக்ஸாமு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை அப்படியே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்னென்னா ஓன்ட்டுன்றது வந்து வில் பிரிக்கப்படும். வில் கூட்டல் நாட்டு தான் ஓன்ட்டு. ஸோ வந்து வில் கொடுத்துருந்தா நம்ம ஓன்ட்டுன்றது தான் ஆன்சர் எடுக்கணும். அதுக்கடுத்து லெட்டர்ஸ்ன்னு வந்திருந்தால் அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், சேல்வி யூஸ் பண்ணணும். லெட்டர்ஸ்ன்னு வந்திருந்தால் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், சேல்வி யூஸ் பண்ணணும். இதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ப்ரோனவுனை நம்ம இது பண்ணணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், ப்ரோனவுன். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதான், இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. ரவின்னு இருக்குது. அப்போ ரவி என்பது நம்மளுக்கு என்ன ப்ரோனவுன், ஹீ. இங்கே லதான் இருக்குது, அதை என்ன பண்ணுவோம், சீன்னு எடுப்போம். புரியுதுல, இதைத்தான் என்ன சொல்கிறோம், ப்ரோனவுன் எடுக்கணும். இதைத்தான் என்ன பண்ணுறோம், ப்ரோனவுன் எடுக்கிறோம். ஓகேவா, இப்போ இந்த 5 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் டேக்கில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 5 கொஸ்டின் நம்ம வந்து என்ன பண்ணுவோமா, எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா, வாங்க பார்க்கலாம். The sun sets in the western இருக்குது. The sun sets in the western இருக்குது. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், பி வெறுப்பு எங்கடா இருக்குதுன்னு பார்த்தோம். பி வெறுப்பை காணோம். ஆம் இல்லை, இஸ் இல்லை, ஆறு வேறு எதுவுமே காணோம். ஐயோ எதுவுமே இல்லை. அப்போ நம்ம ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம், மெயின் வெறுப்பு என்னடா இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். மெயின் வெறுப்பு என்னவா இருக்குது, செட்ஸ்ன்னு இருக்குது. சன்னுன்றது சப்ஜெக்ட்டு. மெயின் வெறுப்பு என்னவா இருக்குது, செட்ஸ்ன்னு இருக்குது. இங்கே என்ன சேர்த்துருக்கு, எஸ் சேர்த்துருக்கு. என்ன சேர்த்துருக்கு, எஸ் சேர்த்துருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம், எஸ் சேர்த்துருந்தா நம்மளுக்கு எது ஆன்சர், டஸ் தான் ஆன்சர். எஸ் சேர்த்துருந்தா எது ஆன்சரு, டஸ் தான் ஆன்சர். இங்கே என்ன இருக்குது, இந்த இருக்குது. அவ்வளோதான், போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ஒன்று நீங்கள் ஸ்கூலில் மாதிரி கூட நீங்களாம் உட்காந்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ரவுண்டை போட்டு போயிட்டே இருக்க போகிறீங்க. செட்ஸ்ன்னு வந்துருச்சுங்க, எஸ் வந்துருச்சு, அப்போ டஸ் தான் ஆன்சர். அப்படியே எடுத்து போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அவர் டீம் வில் வின் த மேட்ச். அவர் டீம் வில் வின் த மேட்ச். நான் என்ன சொன்னேன், வில்லுன்றதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், இங்கே வில்லுன்றதை எப்படி எடுத்துக்கணும், ஓன்ட்டுன்னு எடுத்துக்கணும்னு சொன்னோமா, அதுக்காக தான் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்குறேன். ஓகேவா, இப்படி தான் கேட்பானுங்க, அதுக்காக தான் கொடுத்துருக்குறேன். ஓகே, இப்போ நம்ம ஓன்ட்டு யூஸ் பண்ணணுமா என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம்னா, இப்போ இது நெகட்டிவ் சென்டென்ஸாக பாசிட்டிவ் சென்டென்ஸான்னு ரெண்டாவது பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கீவேர்டை கண்டுபிடிச்சப்போ இது நெகட்டிவ். அவர் டீம் வில் வின் த மேட்ச். இங்கே நாட்டோ நெய்தரோ நத்திங்கோ எதுவுமே வரல. அப்போ இது என்ன இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. இப்போ பாசிட்டிவாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், வில் நாட் போடணும். என்ன பண்ணோம், வில் நாட். அதான நம்மளுடைய ஃபார்முலா. இந்த வில் நாட்டை நம்ம என்ன சொல்லுவோம், ஓன்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ ஓன்ட் இட். அவ்வளோதான் ஆன்சர். நீங்கள் அந்த ப்ரோவெர்ப்பை கூட பார்க்க தேவையில்ல. மேக்ஸிமம் நான் எல்லா கொஸ்டினும் பார்த்துட்டேன் ப்ரீவியஸ் இயரில். அவங்க இங்கே ப்ரோவெர்ப்பெல்லாம் என்ன பண்ணல, ப்ரோனவுன்லாம் என்ன பண்ணல, மாற்றிலாம் எழுதலை. அவங்க ப்ரோனவுனை அப்படியே தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, நீங்கள் அடுத்ததுக்கு உடனே நேரம் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. லெட்டர்ஸ்ன்னு இருக்குது. இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்போ லெட்டர்ஸ்ன்னு இருந்தால் என்ன போட்டுற போகிறீங்க, சேல்வி. அவ்வளோதான். லெட்டர்ஸ்ன்னு இருந்தால் சேல்வின்னு போட போகிறீங்க. அதுக்கடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். There is hardly any flower on the tree. There is hardly any flower on the tree இருக்குது. ஸோ இங்கே என்னென்னா நம்மளுக்கு இஸ் இருக்குது. நம்மளுக்கு என்ன இருக்குது, இஸ் இருக்குது. அப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது என்னது, இது நம்மளுக்கு என்னவா இருக்குது, இது நெகட்டிவ் சென்டென்ஸாக பாசிட்டிவ் சென்டென்ஸான்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல கீவேர்டை எடுத்துட்டோமாக அதுக்கடுத்து தான் சென்டென்ஸை பார்க்கணும். இங்கே நான் சொன்னேன் ஹார்ட்லி என்ற வார்த்தை வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்னு சொன்னேன். ஸோ இது என்னவா இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சேர்த்து எழுதணும், நெகட்டிவ் இல்லாமல் சேர்த்து எழுதணும். நம்மளுக்கு முன்னாடி என்ன இருக்குது, தேர் இருக்குது. அப்போ அவ்வளோதான், இஸ் தேர். ப்ரோனவுன் என்னவா இருக்குது, தேராக தான் இருக்குது. இங்கே ஏதோ ஒரு பேர் கொடுத்துருந்தா தான் நம்ம மாற்றணுமே ஒழிஞ்சு இங்கே என்ன பண்ண போகிறதில்ல, நம்ம இதை எதுவும் மாற்ற போகிறதில்ல. நீங்கள் அப்படியே தான் எடுத்து எழுத போகிறீங்க. ஓகேவா, சன்னுன்றது என்ன சொல்லுவோம், சன்னுக்கு வந்து என்னது இட்டு, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா,
இதுதான், இதுவும் ஒரு ஓல்டு கொஸ்டின் பேப்பர், இதுவும் ஒரு ஓல்டு கொஸ்டின் பேப்பர். அப்போ ஹார்ட்லின்ற வார்த்தை நெகட்டிவாக குறிக்கும். ஸோ நம்ம நெகட்டிவாக எடுக்கக்கூடாது. அப்போ இந்த 2 ஆப்ஷன் கேன்சல் ஆகிடுச்சா, 1 காலி 2 காலி. இப்போ இட்டா தேரா அது மட்டும் தான் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி அவன் தேரன்னு கொடுத்துட்டான். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அப்படியே தேர எடுத்து போட்டால் அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு. இப்போ அடுத்து பார்க்கலாமா. த சில்ட்ரன் ரேன் ஹோம் ஜாய்ஃபுல்லி இருக்கு. இப்போ எனக்கு இஸ்ஸை காணோம், ஆரை காணோம், கேனு குட்டு எதுவுமே காணோம், கேனு குட்டு எதுவுமே காணோம். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோமாக்கும், நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணோம், மெயின் வெர்பு பார்க்க போகிறோம். ரேன் மெயின் வெர்பு என்னவா இருக்குது, ரேன் இருக்குது. ரேனுக்கு என்னது மெயின் வெர்பு வந்து இது ப்ரெசண்டாக பாஸ்டா, ரன் ரேன் ரன். நீங்கள் ஸ்கூலில் சின்ன வயசில் படிச்சிருப்போம், கோ வெண்ட் கான், ரைட் ரோட் ரிட்டன் சொல்லி 6ஆவதுல படிச்சிருப்பீங்க. அதே தான். அப்போ இந்த ரேன்ற வார்த்தை ப்ரெசண்டாக பாஸ்டான்னு பார்க்கணும். அப்போ இது என்னவா இருக்குது, பாஸ்ட்டாக இருக்குது. நம்ம பாஸ்ட்டாக இருந்தால் என்ன பண்ண போகிறோம், ப்ரெசண்டாக இருந்தால் டூ போடணும், பாஸ்ட்டாக இருந்தால் டிட்டு போடணும். ஒருவேளை வெர்பு கூட மெயின் வெர்பு கூட எஸ் சேர்த்து வந்துருந்தால் நம்ம என்ன பண்ணோம், டஸ்ஸு போடணும்னு பார்த்தோம். இங்கே ரேன்றது வந்து என்னவா இருக்குன்னா பாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் ஆன்சர், டிட்டு தான் ஆன்சர். அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். டிட்டு தான் என்னது ஆன்சர். ஓகேவா, நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இப்போ ஒருவேளை டிட்டுன்னு 2-3 இடத்துல கொடுத்துருக்குறாங்கன்னா இது என்னவா இருக்குது, இது நெகட்டிவ் சென்டென்ஸாக பாசிட்டிவ் சென்டென்ஸான்ட்டு அதுக்கடுத்து தான் பார்க்கணும். இல்லை இங்கே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா, ஆன்சர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். த சில்ட்ரன்றது என்னது ப்ளூரல், சைல்டுன்றது தான் என்னது சிங்குலர், சில்ட்ரன்றது என்னது ப்ளூரல். அதனால என்ன பண்ணிருக்காங்க, தே யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா. இப்போ அடுத்தது பாருங்கள், ஐ எம் ஏ பிரில்லியன் பாய், ஐ எம் ஏ பிரில்லியன் பாயின்னு இருக்குது. நான் சொன்னேன் ஆம் வந்தால் நம்ம அது என்னவா எடுத்துக்கணும்னு சொன்னேன், ஆர்னு எடுத்துக்கணும். அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சு. இப்போ ஆறு மட்டும் தான். இப்போ ஒருவேளை 2 ஆர் இருக்குது, 2 ஆர் இருக்குன்னும் போது தான் நம்ம என்ன பண்ணணும், இது பாசிட்டிவ் சென்டென்ஸா நெகட்டிவ் சென்டென்ஸான்னு பார்க்கணும். இங்கே 1 ஆர் தான் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது பாருங்கள், இட் இஸ் காஸ்ட்லி பென் இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன கீவேர்டு கிடச்சிருக்கு, இஸ்ஸு கிடச்சிருக்கு. இப்போ இங்கே இஸ் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர், இதுதான். அப்போ 1க்கு 2 தான் ஆன்சர். அடுத்து சீலா கெனாட் ஸ்பீக் ஹிந்தின்னு இருக்குது. நம்மளுக்கு கேன்ற வார்த்தை கிடச்சிருக்கு. ரெண்டாவது பார்த்தா இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணணும், இதை பாசிட்டிவ் சென்டென்ஸாக மாற்றணும். இது என்ன பண்ணணும், பாசிட்டிவ். அப்போ கேன் தான் நம்மளுக்கு என்னது ஆன்சர். சீலான்றது வந்து ஒரு பெண்ணை குறிக்கிறதுனால நம்மளுக்கு ப்ரோனவுன் என்ன கிடைக்குதுன்னா சி கிடைக்குது. ப்ரோனவுன் என்ன கிடைக்குது, சி கிடைக்குது. இங்கே நாட்டு இருக்குது, அப்போ நாட்டு இல்லாமல் எழுதணும், கேன் சி தான் ஆன்சர். அவ்வளோதான் கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அடுத்து பாருங்கள், தேர் வாஸ் எனஃப் மில்க் இன் த பாட். வாஸ்ன்றது நம்மளுக்கு தெரியும், நம்ம வாஸ்ன்ற வார்த்தையை எடுத்துட்டோம். அதுக்கடுத்து இங்கே வாஸ் இந்த இருக்குது. பட் இருந்தாலும் அடுத்து என்ன பண்ண போகிறோம், அது நெகட்டிவ் சென்டென்ஸ்னு பார்த்தா நெகட்டிவ் வேர்ட்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ நம்ம என்ன போகிறோம், நெகட்டிவ் வேர்ட்ஸை நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, ப்ரோனவுன் தேர் இருக்குது, தேரை எடுத்து அப்படியே போட்டோமாக்கும், அதுதான் ஆன்சர். ஓகேவா. அடுத்து யூ ஹேவ் நாட் டன் யுவர் ஹோம் ஒர்க். யூ ஹேவ் நாட் டன் யுவர் ஹோம் ஒர்க். இப்போ ஹேவ்ன்றது இருக்குது, பட் இது என்னவா இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. அப்போ நம்ம வெறும் ஹேவ் மட்டும் எடுத்துக்கிற போகிறோம். நம்மளுக்கு ப்ரோனவுனாக என்ன இருக்குது, யூ இருக்குது. அப்போ ஹேவ் யூ தான் ஆன்சர். அப்போ என்னவா இருக்குது, 2, 4, 1, 3 தான் ஆன்சர். 2, 4, 1, 3 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா, இவ்வளோ தான், வெரி சிம்பிள். ஸோ கொஸ்டின் டேக் வந்து இவ்வளோ தான். உங்களுக்கு நிறைய சார் வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ்க்கு நிறைய கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாரு. நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் நிறைய டெஸ்ட்டு போட்டீங்களாக்கும் போதும் தெரிஞ்சிடும். மொத்தமே இந்த 5 பாயிண்ட்ஸ் தான். இந்த 5 பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நோட்டில் எழுதி வச்சுட்டு நீங்கள் அதை ஒரு தடவை நீங்கள் ரீகால் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு ஈஸியாக கொஸ்டின் டேக் நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம். நன்றி.